The year 2026 is the year of new beginning. இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு புதிய துவக்கத்தின் ஆண்டா இருக்க போகிறது. Amen. ஆமென். Turn to someone and say, year of new beginning. பக்கத்துல இருக்கிற யாரையாவது ஒருத்தரை பார்த்து சொல்லுங்க, இது புதிய துவக்கத்தின் ஆண்டு. Amen. ஆமென். You know, do it as I declare it as a prophetic declaration. Let's do it together, saying 2026 is a year of new beginning. இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக எடுத்துக்கொண்டு நீங்க எல்லாரும் இதை அறிக்கை செய்யுங்க. இந்த 2026 ஒரு புதிய துவக்கத்தின் ஆண்டு. Some of us are entering this year carrying the wounds from the past. ஒரு சிலராகிய நாம் பழைய நாட்களில் நமக்கு ஏற்பட்ட காயங்களை சுமந்து கொண்டே இந்த புதிய வருடத்திலும் நுழைந்திருக்கிறோம். Some of us are entering this new year by carrying the disappointments. இன்னும் ஒரு சிலர் ஏமாற்றங்களை சுமந்து கொண்டே நுழைந்திருக்கிறோம். Some of us have entered the new year by carrying some unanswered prayers in your previous years. இன்னும் உங்களுடைய பழைய ஆண்டுகளில நீங்க ஜெபிச்சு உங்களுக்கு பதில் கிடைக்காத இருக்கிற அப்படிப்பட்ட ஜெபங்களோடு கூட இந்த புதிய ஆண்டுல நுழைந்திருக்கிறீங்க. Some of you have entered this new year by carrying the silent tears. இன்னும் ஒரு சிலர் அமைதலான கண்ணீர்களை சுமந்து கொண்டு நீங்க இந்த புதிய வருஷத்துல நுழைஞ்சிருக்கிறீங்க. But I came to you this evening to declare you in the name of the Lord Jesus Christ that your past will not define your future. ஆனா நான் இந்த மாலை வேளையில உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லும்படியாக வந்திருக்கிறேன். உங்களுடைய பழைமையான அந்த நாட்கள் உங்களுடைய புதிய எதிர்காலத்தை அது பாதிக்க போவதில்லை. Throughout the Bible, we can read that our God is a God of new beginning. நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது வேதம் முழுவதுமே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நாம ஆராதிக்கிற தெய்வம் புதிய துவக்கத்தின் தெய்வம் என்று. If you turn your Bible to book of Isaiah, ஏசாயா புஸ்தகத்தை திருப்பும் பொழுது 43 verse 18 and 19. 43ஆம் அதிகாரம் 18, 19 வசனங்கள். The word says, forget the former things, do not dwell in the past. See, I am doing a new thing. Now it springs up. Do you not perceive it? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். Amen. Amen. Hallelujah. Hallelujah. The word what God has given us for this year. இந்த வார்த்தை ஆண்டவர் இந்த வருடத்திற்கு கொடுத்த வார்த்தை. You know, God says, forget the former things. ஆண்டவர் சொல்றாரு, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். You know, do not carry your past things into this new year. ஆண்டவர் சொல்றாரு, பழைய காரியங்களை சுமந்து கொண்டு இந்த புதிய ஆண்டுக்குள்ள நீங்க பிரவேசிக்காதீங்க. Do not carry your baggages and burdens and worries of the previous year and enter into this new year. ஏற்கனவே நீங்க வச்சிருந்தீங்க பாத்தீங்களா, பாரங்கள், சுமைகள், வேண்டாததெல்லாம் என்னென்னலாம் தூக்கிட்டு இருந்தீங்களோ அதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த புதிய வருஷத்துலயும் வராதீங்கன்னு சொல்றாரு ஆண்டவர். Do not carry your old thoughts and plans and perceptions and enter into this new year. உங்களுடைய பழைய நினைவுகள், பழைய நினைப்புகள், என்னத்தெல்லாம் நீங்க யோசிச்சுட்டு இப்படிலாம் நடக்கும்னு ஒரு எதிர்பார்ப்போட இருந்திருப்பீங்க பாருங்க, அந்த வேண்டாத எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் விட்டு விட்டு புது வருஷத்துக்குள்ள நுழைங்கன்னு சொல்றாரு. The word very diligently says, do not dwell in the past. ஆனா இந்த வார்த்தை மிகவும் நேர்த்தியாக நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறது, நீங்க பழைய நாட்களுக்குள்ளேயே தங்கி தாபரிக்காதீங்கன்னு சொல்லுது. Because some people feel comfortable in chewing the past things. ஏன்னா ஒரு சிலருக்கு பழைய காரியங்களை அப்படியே மென்று கொண்டு இருப்பது அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். Though it is not cheerful and happy moments, but still they keep chewing the past memories. அது ரொம்ப நினைப்பதற்கு நல்ல விஷயமா இல்லாம கூட இருக்கலாம், அது நல்ல காரியமா இல்லாம இருக்கலாம். ஆனாலும் அந்த பழைய காரியங்களை நினைத்து கொண்டு அதை மென்று கொண்டே இருப்பது ஒரு சிலருக்கு பிடிக்கும். God says, do not dwell in the past. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ பழைய நாட்களிலேயே தங்கி இருக்காதே. Do not get
stuck to the previous situation and circumstances what you had gone through in the previous years. ஏற்கனவே கடந்த ஆண்டுகளில் நீ கடந்து சென்ற அந்த துயரமான அந்த சூழ்நிலைகளையோ அல்லது கடினமான பாதைகளையோ அதே நினைத்து கொண்டு அதையே நோக்கி போகாதே. Because Lord says, I want to do something new in this year. ஏனென்றால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஆண்டு நான் புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். God says, I am doing a new thing in your life. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். A new thing. A new thing. New thing. ஒரு புதிய காரியம். This thing you wouldn't have imagined, thought or planned and asked God till now. நீங்க இந்த காரியத்தை இதுவரைக்கும் யோசிக்கல, ஆண்டவர்ட்ட கேட்கல, நினைச்சு கூட பார்க்கல. It's going to be a surprise. அது உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான காரியமா இருக்க போகிறது. It's going to be a pleasant gift in your life. அது உங்களுக்கு ஒரு இனிமையான பரிசாக அது இருக்க போகிறது. Our God is not a God of recycling the old failures. ஆண்டவர் பழைய நாட்கள்ல ஏற்கனவே நடந்து தோற்று போனோம் பாருங்க, அதையே திரும்ப திரும்ப உருவாக்கி நம்ம கையில கொண்டு வந்து கொடுக்கிறவர் கிடையாது. You like to recycle the things. உங்களுக்கு திரும்ப திரும்ப பழச சுத்தி கொண்டு வர்றது பிடிக்கும். Because we do not have the efficiency to create new things now and then. ஏன்னா உங்களுக்கு எப்போதும் புதுசா ஒரு காரியத்தை உருவாக்குறதுக்கு அடிக்கடி உருவாக்குறதுக்கு உங்களுக்கு அந்த இது கிடையாது. ஏன்னா அந்த வல்லமை நம்மகிட்ட இல்ல. But our God is a God of, new beginnings. ஆனால் நம்முடைய தேவன் புதிய துவக்கங்களின் புதிய ஆரம்பங்களின் தேவனாய் இருக்கிறார். Amen. How many of us believe that this year is going to be a year of new beginning? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த புதிய வருஷம் உங்களுக்கு புதிய ஆரம்பத்தின் வருஷமாக இருக்க போகிறது என்று? Hold the person's hand sitting next to you. உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுடைய கரங்களை பிடித்துக் கொள்ளுங்க. Tell them this year shall be a blessed year. அவங்கள்ட்ட பார்த்து சொல்லுங்க, இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வருஷமா இருக்க போகிறது. A year of new beginning. ஒரு புதிய ஆரம்பத்தின் வருஷமாக இருக்க போகிறது. Beginning. ஒரு புதிய ஆரம்பம். New beginning. புதிய ஆரம்பம். New beginning. ஆரம்பம். Get prepared. ஆயத்தமாகுங்கள். Be faithful. விசுவாசத்தோடு இருங்க. Amen. Amen. In Bible we have seen about Moses. வேதத்திலே நாம் மோசேயை குறித்து பார்த்திருக்கிறோம். When we see about Moses' life, we can see that in Moses' life there was a new beginning after failure and waiting. நாம் மோசேயினுடைய வாழ்க்கையில அவனுடைய தோல்விக்கு பிற்பாடு ஒரு புதிய ஆரம்பம் ஏற்படுகிறதை பார்க்கிறோம். See, when we read about Moses did not start his life as nobody. மோசே தன்னுடைய வாழ்க்கையை ஒன்றுமில்லாதவனாக துவங்கவில்லை. He was born with a destiny written over his life. ஆனால் அவனை குறித்து ஏற்கனவே ஒரு நோக்கம் எழுதப்பட்டவனாகத்தான் அவன் இந்த பூமியில பிறந்தான். God preserved Moses' life when Pharaoh ordered, all the, the Hebrews men, the male babies has to be killed. எல்லா ஆண் பிள்ளைகளும் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி பார்வோனால நியமிக்கப்பட்ட பொழுது பிறந்தவன் தான் மோசே. But we read in Bible that Moses was raised in Pharaoh's palace. ஆனால் வேதத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம்? மோசே பார்வோனுடைய அரண்மனையிலே வளர்க்கப்பட்ட ஒரு குழந்தை. He was educated in royal wisdom. அவன் ஒரு அரண்மனைக்குரிய எல்லா விதமான அத்தனை அவனுடைய ஞானத்தையும் பெற்றுக்கொண்டு அவன் வளர்ந்தான். Amen. Amen. Moses' birth, we thought that he's a small Hebrew child. They would have thought that the child would get died because, the Pharaoh ordered to kill all the Hebrew childs at that point of time. மோசேயின் காலத்துல இந்த குழந்தைகள் எல்லாம் கொல்லப்பட வேண்டும் என்ற கட்டளை பிறந்த உடனே நம்ம என்ன நினைச்சிருப்போம்? மோசேயும் கொல்லப்பட்டிருக்கணும்னு தான் நினைச்சிருப்போம். But who preserved Moses' life? God preserved Moses' life. ஆனா மோசேயினுடைய வாழ்க்கையை யார் பாதுகாத்தா? ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையை பாதுகாத்தார். But not only that, there was a great twist in his life. அது மட்டுமல்ல, ஒரு திடீர் திருப்பத்தையும் அவனுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். Moses was raised in the palace. மோசே ஒரு அரண்மனையிலே வளர்க்கப்படுகிறான். He was educated, with all the royal wisdoms of like a prince. ஒரு ராஜாவுக்கு, ஒரு இளவரசனுக்கு என்னெல்லாம் கற்பிக்கப்படுமோ
அத்தனை ஞானமும் அவனுக்கு கற்பிக்கப்பட்டு அவன் வளர்ந்து வருகிறான். As Moses was growing, Moses know the purpose of his life. மோசே வளர்ந்து வரும்பொழுது தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை அவன் புரிந்து கொண்டவனாக இருக்கிறான். He knows calling. அவனுடைய அழைப்பை குறித்து அவன் அறிந்திருந்தான். He knows that his purpose and calling is to deliver the Israelites from the hands of Egyptians. அவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் இஸ்ரவேல் மக்களை எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்பது அவனுக்கு புரிந்திருந்தது. Because Moses knew that the Israelites were oppressed. ஏன்னா மோசேசுக்கு தெரியும் இஸ்ரவேல் மக்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக அல்லது அவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டார்கள் என்று அவனுக்கு தெரியும். So Moses know his calling and purpose. ஆகவே மோசேக்கு தன்னுடைய அழைப்பும் நோக்கமும் தெரிந்திருந்தது. But the first mistake what Moses did was, ஆனா முதல் தவறு மோசே என்ன செய்தார்? but instead of waiting for the God's timing, ஆண்டவருடைய நேரத்திற்கு காத்திருப்பதை விட்டுவிட்டு he acted on his own strength. அவனுடைய சொந்த பலத்திலே சுய பலத்திலே அவன் செயல்களை செய்ய ஆரம்பிச்சான். If you turn your Bible to book of Exodus, யாத்ராகமத்தின் புஸ்தகத்தை நீங்கள் திருப்புவீர்கள் என்றால் 2 verse 11 and 12. 2ஆம் அதிகாரம் 11, 12. We can see that the word says he saw an Egyptian beating a Hebrew. So he struck down the Egyptian and hit him in the sand. மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதைக் கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவனும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். Listen carefully. கவனமா கேளுங்க. Moses know his calling and purpose of his life. மோசேக்கு தன்னுடைய வாழ்க்கையை குறித்த நோக்கமும் அவனுடைய அழைப்பும் நன்றாக தெரிந்திருந்தது. His calling is to deliver the Israelites from the Egyptians. அவனுடைய அழைப்பு என்ன? இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியரிடத்திலிருந்து விடுவிப்பதுதான். Israelites were living like slaves. இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளைப் போல வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். They were oppressed. அவர்கள் மிகவும் நெருக்கப்பட்டார்கள். You know, Moses was seeing all those things day in, day out. மோசே ஒவ்வொரு நாளும் அங்க நடக்கிறது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறான். Now, instead of waiting for the God's timing and plan, he took it in his hand and he went and killed an Egyptian. தேவனுடைய நேரத்திற்காக அவன் காத்திருக்காமல் அவன் என்ன செய்தான்? ஒரு எகிப்தியனை போய் வெட்டி கொன்னு போட்டான். When he thought that the Israelites will support him and accept him as a leader, அவன் என்ன நினைச்சான்? இதை பார்த்த உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னை ஏற்றுக்கொள்வார்கள், அவனை ஒரு தலைவனாக ஏற்றுக்கொள்வார்கள் என்று எதிர்பார்த்தான். he thought the Israelites will see him as a deliverer. அவன் நினைச்சான் இஸ்ரவேல் ஜனங்கள் அவனை ஒரு விடுவிப்பாளராக எண்ணுவார்கள் என்று அவன் எண்ணினான். He thought the Israelites will get confidence on seeing him because they saw someone standing on their behalf. அவன் என்ன நினைச்சா? இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னை குறித்து வேறு விதமாக எண்ணுவார்கள், ஏனென்றால் தங்களுக்கென்று ஒரு மனிதன் ஆதரவு பண்ணி நின்று கொண்டிருக்கிறானே என்று சொல்லி அவர்கள் நினைப்பாங்கன்னு இவன் நினைச்சான். But what happened in reality was completely different. ஆனால் உண்மையில் நடந்தது முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது. The next day when he saw that the Moses was rejected by his own people. ஆனா அடுத்த நாள் அவன் பார்த்த விஷயம் என்ன? தன்னுடைய சொந்த ஜனங்களால அவன் நிராகரிக்கப்படுகிறான். We could see in the 14th verse. 14ஆம் வசனத்திலே நாம் பார்க்கலாம். They asked him, who made you a prince and a judge over us? அவர்கள் கேட்கிறார்கள், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று கேட்கிறார்கள். Amen. ஆமென். When he heard this sentence, Moses' heart was broken. இந்த வார்த்தையை கேட்ட உடனே மோசேனுடைய இருதயம் உடைந்து போயிற்று. We can see that in book of Acts 7 verse 25. அப்போஸ்தலர்கள் நடவடிக்கைகளுக்கு எழுதின அந்த புஸ்தகத்திலே 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே நாம் அதை பார்க்கிறோம். The word says he supposed that his brothers would understand that God was giving them salvation by his hand, but they did not understand. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு இரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான், அவர்களோ அதை அறியவில்லை.
Amen. ஆமென். So Moses' heart was broken. ஆகவே மோசேயினுடைய இருதயம் உடைந்து போயிற்று. He knew that he failed. அவனுக்கு தெரியும் அவன் தோத்து போயிட்டான்னு. His good intention led to disaster. அவனுடைய நல்ல எண்ணம் ஒரு மிகப்பெரிய அழிவுக்கு அவனை கொண்டு போய் விட்டுருச்சு. He became a murderer. அவன் அங்க கொலைபாதகனாக எண்ணப்பட்டான். He became a fugitive. ஓடி போனான் உயிர் அவன் பயந்து. வந்து நாடு விட்டு நாடு ஓடி போய்விட்டான். He ran to Midian. அவன் மீதியான் தேசத்துக்கு போகிறான். Amen. ஆமென். Because if you read in book of Exodus 2 verse 15, யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசிப்பீர்கள் என்றால், when the Pharaoh heard that Moses has killed an Egyptian, he was trying to search him to kill Moses. ஏனென்றால் அதுல நம்ம பார்க்கிறோம், பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான் என்று எழுதப்பட்டிருக்கு. Amen. ஆமென். So Moses ran to Midian. ஆகவே மோசே என்ன செய்கிறான்? மீதியானுக்கு தப்பி ஓடி போகிறான். You know, at that point when Moses ran to Midian, his age was 40 years. அவன் மீதியான் தேசத்துக்கு ஓடி போனப்ப அவனுடைய வயசு என்ன தெரியுமா? 40 வயது. Amen. ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா. He tried to do something good, அவன் நன்மையான ஒரு காரியத்தை செய்யத்தான் அவன் முயற்சி செய்தான். but it turned into disaster. ஆனா அது ஒரு பேர் அழிவாக அது மாறிவிட்டது. Now it came to, it came to a situation where he has to lose his life. இப்ப என்ன ஒரு நிலைமைக்கு வந்துருச்சுன்னா, அவனுடைய வாழ்க்கையை அவன் இழந்து போக வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்துடுச்சு. So he ran to Midian. ஆகவே அவன் மீதியான் தேசத்துக்கு ஓடி போய்விட்டான். Moses' life completely got changed. மோசேயினுடைய வாழ்க்கை முற்றிலுமாக இப்ப மாற்றப்பட்டு விட்டது. In Midian, his life was changed from he was there in palace, now he has come to pasture. அவன் வந்து அரண்மனையில இருந்தவன் இப்போ ஒரு ஆடு மேய்க்கிற நிலைமைக்கு வந்து விட்டான். His life got changed from prince to shepherd. அவனுடைய வாழ்க்கை ஒரு இளவரசன் என்கிற நிலைமையில இருந்து ஒரு மேய்ப்பன் என்கிற நிலைமைக்கு வந்து விட்டது. His life got changed from influence to isolation. அவனுடைய வாழ்க்கை ரொம்ப அதிக பேருடைய ஆதரவுல இருந்து அந்த நிலைமையில இருந்துட்டு இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு தனிமைக்கு வந்துருச்சு. His life got changed from confidence to brokenness. அவன் நம்பிக்கை உறுதியில இருந்து இப்போ உடைக்கப்பட்ட நிலைமைக்கு மாற்றப்பட்டு விட்டான். He went to Midian when he was 40 years. அவன் மீதியான் தேசத்துக்கு 40 வயதா இருந்தபோது போகிறான். And he was there in Midian for 40 years. மீதியான் தேசத்திலேயும் 40 வருடங்கள் அங்கே இருந்தான். In the 40 years when he was in Midian, nothing spectacular things happened in his life. இந்த 40 வருடம் மீதியான் தேசத்துல அவன் இருந்த பொழுது ஒரு பெரிய அதிசயமான காரியங்கள் எதுவுமே அவன் வாழ்க்கையில நடக்கல. See, he was a prince. அவன் ஒரு பெரிய இளவரசனாக இருந்தான். 40 வயசு வரை prince. Until 40 years he was prince. 40 வயது வரைக்கும் அவன் ஒரு இளவரசனாகத்தான் இருந்தான். Now he became a shepherd. இப்ப அவன் ஒரு மேய்ப்பனாக மாறிவிட்டான். Next 40 years in his life he was a shepherd. அடுத்த 40 வருஷம் அவன் வாழ்க்கையில ஒரு மேய்ப்பனாக இருந்தான். Not 1 or 2 years, 40 years shepherd. 1-2 வருடங்கள் இல்லைங்க, 40 வருடம் ஆடு மேய்க்கிற வேலை தான் பார்த்தான். And this 40 years when he was in Midian, there was no spectacular miracles happened for him. இந்த 40 வருடம் அவன் மீதியான் தேசத்துல ஆடு மேய்த்து கொண்டிருந்த பொழுது அவன் வாழ்க்கையில அதிசயத்தக்கவான எந்த ஒரு காரியமும் நடக்கவே இல்லை. No recognition. அவனுக்கு எந்த ஒரு அவனை யாருமே கண்டுக்கவில்லை. Only sheep. வெறும் ஆடுகள் தான். Amen. ஆமென். But God was doing a deep work in Moses' life. ஆனா ஆண்டவர் மோசேயினுடைய வாழ்க்கையிலே ஆழமான ஒரு கிரியையை செய்து கொண்டிருந்தார். If you turn your Bibles to book of Numbers 12 verse 3. என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். The word says, now the man Moses was very meek, more than all people who were on the face of the earth. அந்த வசனம் சொல்லுகிறது, மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். Amen. ஆமென். Palace taught Moses power. அரண்மனை வாழ்க்கை மோசேக்கு அதிகாரத்தை கற்றுக் கொடுத்தது. The Midian
taught Moses the humility. ஆனா மீதியான் தேசம்தான் மோசேயினுடைய வாழ்க்கையில தாழ்மையை கற்றுக் கொடுத்தது. The first 40 years when he was in palace, it taught him the power and authority and wisdom. அந்த முதல் 40 வருடம் அவன் ராஜ அரண்மனையில இருந்த பொழுது அவனுக்கு வல்லமையையும் அதிகாரத்தையும் பற்ற அறிவு தான் அவனுக்கு கிடைச்சிச்சு. You know, he thought only the power, authority, and that, royal wisdom is sufficient to be a leader. அவன் நினைச்சான் இந்த வல்லமை அதிகாரம் இதெல்லாம் நமக்கு இந்த ஜனங்களை விடுதலை ஆக்குவதற்கு அல்லது ஒரு தலைவனாக இருப்பதற்கு அதுதான் சிறந்த ஒரு வழி என்று நினைச்சான். He thought that is sufficient to become a deliverer. அவன் நினைச்சான் அதெல்லாம் போதும் ஒரு விடுதலையாளனாக ரட்சிப்பாளனாக மாறுவதற்கு அது போதும் நினைச்சான். He thought that is sufficient for my calling and purpose of the Lord. என்னுடைய வாழ்க்கையின் அழைப்பிற்கும் நோக்கத்துக்கும் அது போதுமானது என்று சொல்லி அவன் நினைத்தான். God prepared him in the first 40 years. ஆண்டவர் அந்த 40 வருடங்களிலும் அவனை ஆயத்தப்படுத்தினார். But God knew it, my son, this alone is not sufficient. You need much more preparation. ஆனா ஆண்டவருக்கு தெரியும் இந்த தயாரிப்பு இந்த ஆயத்தம் எல்லாம் உனக்கு பத்தாது, இன்னும் உனக்கு அதிகமான ஆயத்தங்கள் தேவை என்று அவர் நினைத்தார். The first 40 years you had many qualities, you earned many qualities as a prince. முதல் 40 வருடங்கள் நீ ஒரு இளவரசனாக அநேக சுபாவங்களை நீ கற்றுக்கொண்டாய். But those qualities alone does not suffice to be a leader. ஆனால் அந்த தகுதிகள் மட்டுமே உனக்கு ஒரு தலைவனாவதற்கு போதுமானது அல்ல. Amen. ஆமென். God knew it. ஆண்டவருக்கு அது தெரியும். God knew that he needs some more preparation, some more critical ingredient. ஆண்டவருக்கு தெரியும் அவனுக்கு இன்னும் ஒரு ஆயத்தம் தேவை, ஒரு முக்கியமான ஒரு பொருள் அவன்கிட்ட வரணுங்கிறது அவனுக்கு தெரியும். Which is the critical ingredient? அந்த முக்கியமான பொருள் என்னது? Humility. அதான் தாழ்மை. Humility. தாழ்மை. God taught Moses about humility for the next 40 years. ஆண்டவர் மோசேக்கு அடுத்த 40 வருடங்களும் அந்த தாழ்மையை குறித்து கற்றுக் கொடுத்தார். You might think that 40 years, does it need 40 years? நீங்க நினைக்கலாம் ஒருவேளை அதுக்கு இன்னும் 40 வருடமா தேவைன்னு நீங்க நினைக்கலாம். It was not easy. அது ரொம்ப எளிமையான ஒரு காரியம் இல்லங்க. Though he ran to Midian for search for his life, அவன் மீதியான் தேசத்துக்கு தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு தான் போனான். his attitude still remained like a prince. ஆனா அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் ஒரு இளவரசனை போலவே தான் இருந்தது. His attitude had that power and authority. அவனுடைய எண்ணங்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் இருந்துச்சு. That attitude and ego did not die down. அவனுடைய அந்த எண்ணங்கள் முழுமையாக மரித்து போகவில்லை. He was tending the sheep. அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். But in his attitude, he had the same prince attitude. ஆனா அவனுடைய எண்ணங்கள் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு இளவரசனுக்குரிய ஒரு மனப்பான்மை தான் அவனுக்குள்ள இருந்துச்சு. It took 40 years for the Lord to tone him down. ஆனா ஆண்டவருக்கு 40 வருடங்கள் ஆயிற்று இந்த மோசேயினுடைய மனப்பான்மையை மாற்றுவதற்கு. It took 40 years for the Lord to prepare him in a much more intense manner. ஆண்டவருக்கு 40 வருடங்கள் மோசேயை முழுவதுமாக ஒரு தீவிரமான மாற்றத்திற்குள்ளாக கொண்டு வருவதற்கு தேவைப்பட்டது. A deep work was in progress in Moses' life. மோசேயினுடைய வாழ்க்கையில் ஒரு ஆழமான கிரியை அங்கே நடப்பித்துக் கொண்டிருந்தார். God was consistently working in Moses' life. ஆண்டவர் மோசேயினுடைய வாழ்க்கையில தொடர்ந்தேச்சியாக அவர் வேலையை நடத்திக் கொண்டிருந்தார். He was molding. அவர் வணைந்து கொண்டிருந்தார். He was preparing. அவனை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தார். He was equipping. அவனை தகுதியுள்ளவனாக்கி கொண்டிருந்தார். Moses was not aware. மோசேக்கு அது என்னன்னு தெரியல. Now in this 40 years of life in Midian, இந்த 40 வருடம் மீதியான் தேசத்து வாழ்க்கையில slowly he started forgetting himself as a prince. கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய இளவரசன் என்கிற நினைப்பு மாறிடுச்சு. And he start getting used to
like a shepherd. அவன் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மேய்ப்பனுடைய வாழ்க்கைக்கு தன்னையே மறந்து அப்படி மாறிக்கொண்டிருந்தான். He became a shepherd. அவன் முழுவதுமாக ஒரு மேய்ப்பனாக மாறிவிட்டான். Thought maybe my life is this much only. அவன் நினைச்சான் என்னோட வாழ்க்கை இவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சான். Maybe God wants me to be like this. ஒருவேளை ஆண்டவர் நான் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் போல அப்படின்னு நினைச்சான். It's not 1 or 2 years. வெறும் 1-2 வருடங்கள் இல்ல. 40 years, morning and evening, he was only along with the sheep. 40 வருடங்கள் அவன் வெறும் அந்த ஆடுகளோடு தான் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தான். Maybe initial years, he would have got that hope that God will, call him and speak to him. ஒருவேளை ஆரம்ப வருடங்கள்ல அவனுக்கு ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் என்னோடு கூட பேசுவார்னு இருந்துக்கலாம். Initial years, he would have got the hope that God would do some miracle. ஆரம்ப நாட்களில் அவன் நினைச்சிருக்கலாம் ஆண்டவர் ஏதாவது ஒரு அற்புதங்களை செய்வார்னு சொல்லி எதிர்பார்த்திருந்திருக்கலாம். Initial years, he had more and more hope, but that hope started dying down in Moses' life. ஆரம்ப நாட்களில அவனுக்கு இருந்த அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆக ஆரம்பிச்சிச்சு, மரித்து போக ஆரம்பித்து விடுது. Faith also started dying down. அவனுடைய விசுவாசமும் கொஞ்சம் கொஞ்சமா மரிச்சு போக He ஆரம்பிச்சிருச்சு. started living along with the sheep. அவன் அந்த ஆடுகளோடு வாழ ஆரம்பித்து விட்டான். He became like a shepherd. அவன் முழுவதுமாக ஒரு ஆடு மேய்க்கிறவனாகவே What that shepherd he became. ஒரு சிறந்த மேய்ப்பனாக மாறிவிட்டான். And slowly God worked in his life and he brought the humility in him. ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா அவனிடத்துல கிரியையை நடப்பித்து அவனை தாழ்மை உள்ளவனாக தகுதிப்படுத்தி கொண்டிருந்தார். Moses thought my life is gone. மோசே நினைச்சான் தன்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. Life is over. என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சான். Amen. ஆமென். Maybe few of you would have thought that my life is over. ஒருவேளை ஒரு சிலர் நீங்க நினைச்சிருக்கலாம் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு. Few of you would have thought that my life is like this only. ஒரு சிலர் நினைச்சிருக்கலாம் என் வாழ்க்கை இப்படிதான் இனிமே இருக்கும் போல அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம். Word of God says at the age of 80. வார்த்தையானது என்ன சொல்லுகிறது என்றால் அந்த 80வது வயதுல God appeared to Moses. தேவன் மோசேக்கு காட்சியளித்தார். Hallelujah. ஹல்லேலூயா. At the age of 80, God appeared to Moses. 80வது வயதுல தேவன் மோசேக்கு முன்பாக தோன்றுகிறார். If you return your Bibles to book of Exodus 3 verse 2 and 4. யாத்ராகமம் Book of Exodus 3rd chapter 2 and 4. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனமும் 4வது வசனம். He could see that the angel of the Lord appeared to him in the flame of fire out of the midst of a bush. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். Please don't change the settings, sound setting. Okay. The angel of the Lord appeared to him in the flame of fire out of the midst of a bush. கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். The 4th verse says, God called to him out of the bush, Moses, Moses. 4ஆம் வசனத்துல பார்க்கிறோம், தேவன் முட்செடியின் நடுவிலிருந்து அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். So God did not call Moses by his failure. ஆகவே தேவன் மோசேயினுடைய தோல்வியை பார்த்து அவனை கூப்பிடவில்லை. God called him by his name. தேவன் மோசேயை பெயர் சொல்லி அழைக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. At times you would have gone through few failures in your life. ஒரு சில நேரங்கள்ல நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு தோல்வியை சந்தித்திருக்கலாம். But the world at times calls you by your failure. உலகம் உங்களுடைய தோல்வியை பார்த்து அடையாளப்படுத்தும். They will label you as your failure. நீ ஒரு தோல்வியாளன் அல்லது தோல்வியை பெற்றவர் என்று சொல்லி உங்களை முத்திரை குத்தலாம். சொல்லுவாங்க கடங்காரன் போறான் பாரு அப்படிமாங்க. They will label you according to your failure. நீங்க எதுல தோற்று போனீங்களோ அதை வச்சு உங்களை என்ன செய்வாங்க, உங்களுக்கு ஒரு முத்திரை குத்துவாங்க. எதுக்குமே உருப்பட மாட்டாங்க. உருப்படாத போறவன் போயிட்டு இருக்கான் பாரு அப்படிமாங்க. They will label you according to your failure. உங்களுடைய தோல்வியை வைத்து உங்களை என்ன செய்வாங்க, அடையாளப்படுத்துவாங்க. But God did not call Moses by his failure. ஆனால் தேவன் மோசேயினுடைய தோல்வியை வைத்து அவனை அடையாளப்படுத்தவில்லை. God
called Moses by his name. தேவன் மோசேயை அவனுடைய பெயரை சொல்லி அழைக்கிறார். Hallelujah. ஹalleluya. This evening, if there is someone, if you think that, is this the word for me? ஒருவேளை இந்த மாலை வேளையில இங்க இருக்கிற யாரோ ஒருத்தர் இந்த வார்த்தை எனக்கானதோ என்று நீங்க யோசிக்கிறீங்களா? Whose God is really speaking to me? உண்மையிலுமே தேவன் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறாரா? God is calling you by name this evening. தேவன் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார் இந்த மாலை வேளையில. As God called Moses by name. எப்படி தேவன் மோசேயை அவனுடைய பெயரை சொல்லி அழைத்தாரோ, You know at what situation God called Moses? உங்களுக்கு எந்த சூழ்நிலையில மோசேயை தேவன் அழைத்தார் என்று தெரிகிறதா? At the age of 80 years, when Moses thought that his life was over. 80வது வயதிலே அவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்ச அந்த சூழ்நிலையில He didn't have any more hope on his life. அவனுடைய வாழ்க்கையை குறித்து எந்த விதமான நம்பிக்கையும் அவனுக்கு இல்ல. At that point of time, God appeared to Moses and called him by his name. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தேவன் மோசேயை பெயரை சொல்லி அழைக்கிறார். Amen. ஹalleluya. We can see in book of Exodus 3 verse 7 and 8. Book of Exodus. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கலாம். And God said, I have surely seen the affliction of my people, and I have come down to deliver them. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து I have come down to deliver them. அவர்கள் ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனையையும் அறிந்திருக்கிறேன். Amen. ஹalleluya. God says, I have seen the affliction of my people, because of which I have come down to, to deliver them. ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன், அதனால அவர்களை விசாலமான தேசத்துல கொண்டு போய் சேர்ப்பதற்காக விடுவிப்பதற்காக நான் இறங்கினேன் என்று எழுதப்பட்டிருக்கு. Amen. ஆமென். விடுவிக்கிறதுக்காக இறங்கினேன். God didn't stop there. God continued to speak to Moses regarding the purpose of his life. அது அத்தோடு மட்டுமல்ல, தேவன் மோசேக்கு அவருடைய வாழ்க்கையை குறித்த நோக்கத்தை இப்ப என்ன செய்கிறாரு, வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். 10th verse. 10ஆம் வசனத்துல God said to Moses, Come, I will send you to Pharaoh, that you may bring my people out of Egypt. நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன், வா என்றார். Amen. ஆமென். See here, the God's calling did not expire. ஆண்டவருடைய அழைப்பு ஒரு நாளும் தீர்ந்து போவதில்லை. Hallelujah. ஹalleluya. Even when Moses failed, his calling did not get expired. மோசே தோற்று போன பொழுதும் கூட அவனுடைய அழைப்பு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு எக்ஸ்பைரி ஆறது கிடையாது. When did Moses fail? மோசே எப்ப தோற்று போனா? When he was 40 years old. அவன் 40 வயதா இருக்கும்போது தோற்று போனான். He failed. அவ்வளவுதான், அவன் தோற்று போயிட்டான். He failed because of his own deed. அவனுடைய சொந்த செயலினால அவன் தோற்று போனான். But the calling and purpose of the Lord in his life did not get expired. தேவன் அவனை குறித்து வைத்திருந்த அந்த அழைப்பும் நோக்கமும் அவனுடைய வாழ்க்கையை விட்டு ஒரு நாளும் என்ன செய்யல, அது அழிக்கப்படவில்லை. Moses thought, my calling and purpose is done. There is no more calling. மோசே நினைச்சா அவனுடைய அழைப்பு நோக்கம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் நினைச்சான். But the calling of the Lord is so special. ஆனா தேவனுடைய அழைப்பு மிகவும் விசேஷமானது. The calling of the Lord in your life is so special. தேவன் உங்களுடைய வாழ்க்கைக்கு வச்சிருக்கிற அழைப்பும் ரொம்ப விசேஷமானது. Turn to your neighbor and say, the calling of the Lord in your life is so special. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய அழைப்பு மிகவும் விசேஷமானது. The purpose of God in your life is so special. தேவனுடைய நோக்கம் உங்க வாழ்க்கையை குறிச்சு ரொம்ப விசேஷமான நோக்கம் வச்சிருக்கிறாரு. So unique. அது ரொம்பவே தனித்துவமானது. Hallelujah. ஹalleluya. You might forget the calling and purpose of the Lord. நீங்க உங்க வாழ்க்கையில தேவன் வச்சிருக்கிற அந்த அழைப்பையும் நோக்கத்தையும் மறந்து போயிருக்கலாம். At times, few blessings make you to forget it. ஒரு சில நேரங்கள்ல உங்களுக்கு கிடைச்ச சில ஆசீர்வாதங்கள் அவைகளை எல்லாவற்றையும் மறக்க செய்திருக்கலாம். At times, few failures in your life makes you to forget it.
ஒரு சில நேரங்கள்ல உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட தோல்விகள் அவற்றை மறக்கச் செய்திருக்கலாம். At times, few relationships in your life makes you to forget it. ஒரு சில நேரங்கள்ல உங்களுடைய உறவுகள் அந்த நோக்கத்தையும் அழைப்பையும் மறக்கச் செய்திருக்கலாம். At times, Satan, blindfolds your eyes and make you to forget the calling and purpose of the Lord. இன்னும் ஒரு சில நேரங்கள்ல சாத்தான் உங்க வாழ்க்கையில வச்சிருந்த நோக்கத்தையும் அழைப்பையும் மறந்து போகச் செய்திருப்பான். You might forget, நீங்க மறந்து போயிருக்கலாம். but God will never forget. ஆனா ஆண்டவர் ஒருபோதும் மறப்பதில்லை. You might think that the calling and purpose of the Lord is expired in my life. நீங்க நினைக்கலாம் ஆண்டவருடைய நோக்கமும் அழைப்பும் என் வாழ்க்கையில அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு நீங்க நினைச்சிருக்கலாம். There is no expiry for the calling and purpose of the Lord until we are alive in this earth. ஆனா ஆண்டவருடைய அழைப்புக்கும் நோக்கத்துக்கும் இந்த பூமியில நாம உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் ஒரு நாளும் முடிவே கிடையாது. Amen. ஆமென். So, but Moses, when God reminds him about the purpose of his life, ஆனால் மோசே குறித்து தேவன் அவனுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை குறித்து ஞாபகப்படுத்தும் பொழுது Moses started arguing and giving excuses to God. மோசே ஆண்டவரோடு வாக்குவாதம் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆண்டவர்கிட்ட சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பிக்கிறான். We can see in book of Exodus 3 verse 11. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நம்ம அந்த காரியங்களை பார்க்கலாம். We can see that Moses is saying, who am I that I should go to Pharaoh? அவன் சொல்றான், இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வர பார்வோன் இடத்துக்கு போகிறதுக்கு நான் எம்மாத்திரம். And we can see in book of Exodus 4 verse 10. யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பார்க்கிறோம். Oh my Lord, I am not eloquent. ஆண்டவரே, நான் வாக்குல வல்லவன் அல்ல. But God replied ஆண்டவர் சொல்றாரு in book of Exodus 3 verse 12. அதே யாத்திராவும் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல I will be with you. நான் உன்னோடே இருப்பேன். And book of Exodus 4 verse 12. யாத்திராமம் 4:12ல சொல்றாரு, Now therefore go and I will be with your mouth. ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். Amen. ஆமென். New beginnings don't start with confidence. புதிய துவக்கங்கள் ஒருபோதும் பயங்கரமான ஒரு நம்பிக்கையோட உறுதியோட துவங்குகிறது இல்ல. They start with God's presence. அது தேவனுடைய பிரசன்னத்தோடு தான் துவங்கும். Amen. ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா. God has promised us saying this year is a year of new beginning. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறது? இந்த வருடம் புதிய துவக்கங்களின் வருடம். Amen. ஆமென். New beginning. புதிய ஆரம்பம். New path. புதிய பாதை. New way. புதிய வழி. God will take you to the new pattern, new people, new relationship, something new. ஆண்டவர் உங்களை புதிய வழிமுறைக்குள்ளாக, புதிய ஜனங்களோடு உள்ள உறவுகளுக்குள்ளாக உங்களை நடத்தி செல்வார். You might not be familiar with it. உங்களுக்கு அவைகள் எதுவுமே அறிமுகமான ஒரு விஷயமாவே இருக்காது. Because God says new beginning. ஏன்னா ஆண்டவர் சொல்றார் புதிய துவக்கம். As you are not familiar with it, you will not have that confidence. அது உங்களுக்கு ஏற்கனவே பழக்கப்பட்டில்லாத ஒரு விஷயமா இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த காரியத்தின் மேல நம்பிக்கையும் உறுதியும் அதிகமா இருக்க போறது இல்ல. So new beginning don't start with confidence. ஆகவே புதிய துவக்கங்கள் எப்பொழுதுமே ரொம்ப தைரியத்தோட துவங்கப்படுகிற ஒரு காரியம் அல்ல. The new beginning start with God's presence. புதிய துவக்கங்கள் தேவனுடைய பிரசன்னத்தோடு தான் துவங்கும். Amen. ஆமென். Turn to your neighbor and say new beginning start with God's presence. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, புதிய ஆரம்பம் தேவ பிரசன்னத்தோடு தான் துவங்கும். It start with God's presence. அது தேவ பிரசன்னத்தோடு தான் துவங்கும். Without God's presence there is no new beginning. தேவ பிரசன்னம் இல்லாமல் எந்த ஒரு புதிய ஆரம்பமும் இல்லவே இல்லை. Cling to the God's presence so that you can enter into the new beginning. ஆண்டவருடைய பிரசன்னத்தை பற்றிக் கொள்ளுங்கள். அதன் மூலமாக தேவனுடைய புதிய ஆரம்பத்தை நீங்க நுழைவதற்கு அது ஏதுவாக இருக்கும். When God reminded him about the purpose and calling of Moses, ஆண்டவர் மோசேயினுடைய அழைப்பையும் நோக்கத்தையும் குறித்து ஞாபகப்படுத்தும் பொழுது, but he was not confident. மோசே தைரியமானவனாக இல்ல. The man when he was 40 years now completely got changed. 40 வயதுல இருந்த மோசே இப்ப முழுவதுமாக மாறி போய்விட்டான். At 40 years he was
so confident about the God's calling and purpose, he took the God's calling in his own hands. 40 வயதுல மோசேக்கு பயங்கரமான ஒரு உறுதி, ஆண்டவர் தனக்கு வச்சிருந்த நோக்கம், அழைப்பை குறிச்சு ஒரு நம்பிக்கை எல்லாமே இருந்துச்சு. But now at the age of 80, God is calling him to do the purpose. ஆனா 80வது வயதுல ஆண்டவர் அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியா கூப்பிடுறாரு. But now he says, God, who am I? இப்ப அவன் ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே நான் யாரப்பா? Who am I? நான் எம்மாத்திரம் ஆண்டவரே? I do not have those capacity. இப்ப எனக்கு அந்த எந்த ஒரு தகுதியும் இல்லையே. And I'm not anyone to call myself as a leader. நான் ஒரு லீடர், தலைவன் என்று அழைக்கப்படுகிறதுக்கான எந்த தகுதி எனக்கு இல்லைன்னு Can't even speak properly. என்னால சரியா பேச கூட முடியாது. But God is saying, I'm with you. ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் உன்னோடு இருக்கிறேன். I'm with you. நான் உன்னோடு இருக்கிறேன். So a new beginning starts with God's presence. ஆகவே புதிய ஆரம்பங்கள் தேவனுடைய பிரசன்னத்தோடு தான் துவங்கும். The one who is calling you by name this evening. உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறவர் இந்த மாலை வேளையில. The one who is calling you to begin something new in your life this evening. இந்த மாலை வேளையில யாரு உங்களை ஒரு புதிய துவக்கத்தை துவங்கும்படியாக அழைக்கிறாரோ, You might not be confident. நீங்க ஒருவேளை அந்த நம்பிக்கையோட உறுதியோட இல்லாம இருக்கலாம். You might not be ready. நீங்க தயாரா இல்லாம இருக்கலாம். You might not be prepared. நீங்க ஆயத்தமா இல்லாம இருக்கலாம். Because you are not familiar with all those new things, what's going to come in your life. உங்க வாழ்க்கையில வரப்போகிற அந்த புதிய காரியங்களுக்கு உங்களுக்கு பழக்கப்படாத ஒரு காரியமாக இருக்கிறதுனால. But God is saying you, I am with you. நீங்க தைரியம் இல்லாமல் இருந்தா கூட ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன். Cling to my presence. என்னுடைய பிரசன்னத்தை பற்றிக்கொள். Amen. ஆமென். Give the Lord the best clap offering. ஆண்டவருக்கு சிறந்த கரத்தட்டல்களை எழுப்புவோமா? Amen. Hallelujah. ஹல்லேலூயா. God is reminding you about his purpose in your life. ஆண்டவர் உங்களுடைய நோக்கத்தை குறித்து, உங்க வாழ்க்கை நோக்கத்தை குறித்து இன்றைக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார். You are not an ordinary person. நீங்க ஒரு சாதாரணமான நபர் அல்ல. Hallelujah. ஹல்லேலூயா. You are not born to be a failed person. நீங்க ஒரு தோல்வியுள்ள நபராக வாழும்படிக்கு அழைக்கப்படவில்லை. You are not born to be in a fallen state. நீங்க வீழ்ந்து போயிருக்கிற நிலைமையில இருக்கும்படியாக பிறந்த ஒரு மனிதன் அல்ல. You are not born to be discouraged. நீங்க அதைரியப்படுத்தப்படுவதற்காக பிறந்த ஒரு நபர் அல்ல. You are not born to be in a backslidden state. பின்வாங்கி போன நிலையில இருப்பதற்காக நீங்க பிறந்த நபர் அல்ல. You are not born to be in a depressed state. சோர்ந்து போன நிலைமையில இருக்கும்படியாக நீங்க பிறந்தவர் அல்ல. You are not born to be in a lost state thinking the life is over. எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டேன் அப்படின்னு நீங்க முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கைன்னு நினைக்கிறதுக்காக பிறந்த நபர் அல்ல. The calling and purpose in your life is so special. உங்க வாழ்க்கையினுடைய நோக்கமும் அழைப்பும் மிகவும் விசேஷமானது. So glorious. மிகவும் மகிமை உள்ளது. Trust me, you are a so blessed vessel in Christ's hand. நீங்க என்ன நம்புங்க, நீங்க ஆண்டவரால ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரம். It's not that you come this evening just like that. ஏதோ இந்த மாலை வேளையில எதேர்ச்சியா நான் வந்துட்டேன் அப்படின்றது கிடையாது. God has brought you to his presence to remind you about his calling. ஆண்டவர் இந்த மாலை வேளையில தன்னுடைய நோக்கத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படியா உங்களை அழைத்து வந்திருக்கிறார். I was surprised this evening when I was standing behind. When the worship was going on, I was praying there. நான் ஆராதனை நடந்து கொண்டிருந்த வேளையில அங்க பின்புறமாக நின்று கொண்டு நான் ஆச்சரியத்தோடு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். I saw many new faces and very surprised people walking in. நான் புதிய முகங்கள் நிறைய பேரையோ ஆச்சரியத்தக்கமான விதத்துல ஒரு சிலர் எல்லாம் வருகிறதை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போய் கொண்டிருந்தேன். Hallelujah. You have not come to this place because of any man's invitation, just like that. ஏதோ ஒரு மனிதனுடைய அழைப்பை கேட்டு நீங்க இங்க எதேர்ச்சியா இங்க வரல. It's the Lord God who has brought you to his presence this evening. இந்த மாலை வேளையில ஆண்டவர் தான் உங்களை அவருடைய பிரசன்னத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார். You know why? ஏன்னு தெரியுமா? To remind you about his calling and purpose in your life. அவருடைய நோக்கத்தையும் அவருடைய
உங்க வாழ்க்கையை குறித்து வைத்திருக்கிற அழைப்பையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்காகத்தான் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். God says, ஆண்டவர் சொல்லுகிறார், the calling and purpose in your life was burning like a fire in previous years. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வச்சிருந்த நோக்கமும் அழைப்பும் கடந்த வருடங்கள்ல ரொம்ப அனலா அக்கினியா எரிந்து கொண்டிருந்துச்சு. But now, ஆனால் இப்பொழுதோ there is no such fire. இப்ப எந்த ஒரு அனலும் அக்கினியும் இல்ல. It has become cold. அது ரொம்ப அது தணிந்து போய்விட்டது. You have become in the ice cold state. நீங்க அப்படியே ஐஸ் மாதிரி ஆயிட்டீங்க. You have become in the frozen state. நீங்க அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி ஆயிட்டீங்க. The calling and purpose of the Lord has gone out of your mind. ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருந்த அந்த அழைப்பு உங்க உங்க மனசை விட்டு முற்றிலுமா வெளியே போயிடுச்சு. But God has called you this evening to His presence. ஆனா ஆண்டவர் இந்த மாலை வேளையில அவருடைய பிரசன்னத்திற்கு உங்களை அழைத்து வந்திருக்கிறார். To remind you உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக about the calling and purpose of God in your life. உங்க வாழ்க்கையை குறித்து அவர் வைத்திருக்கிற நோக்கத்தையும் அழைப்பையும் ஞாபகப்படுத்துறதுக்காக. Because that calling is special. ஏன்னா அந்த அழைப்பு ரொம்ப ரொம்ப விசேஷமானது. The purpose of God is so special. அந்த தேவனுடைய அழைப்பு ரொம்ப ரொம்ப விசேஷமானது. You know what? உங்களுக்கு என்ன தெரியுமா? You are so special and precious in God's sight. நீங்க ஆண்டவருடைய பார்வையில ரொம்ப ரொம்ப விசேஷமானவர்கள், விலையேற பெற்றவர்கள். Turn to your neighbor and say, you're so special and precious. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க விசேஷமானவர்கள், விலையேற பெற்றவர்கள். Hallelujah. Hallelujah. I do not know what the world gives you a label. ஆனா எனக்கு உலகம் உங்களை பார்த்து என்ன ஒரு முத்திரை குத்தி இருக்குன்னு எனக்கு தெரியாது. I do not know what your family members give a label to you. உங்க குடும்பத்துல இருக்கவங்க உங்களுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க, முத்திரை குத்தி இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. I do not know what your colleagues or what your classmates in your college and stuff gives you a label. உங்க கூட வேலை பாக்குறவங்க, உங்க கூட படிக்கிறவங்க, மற்றவர்கள் எல்லாரும் உங்களை குறிச்சு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. I do not know what your loved ones and relatives give you a label. உங்களுடைய சொந்தக்காரங்களும் உறவினர்களும் நீங்க ரொம்ப நேசிக்கிறவங்களும் உங்களுக்கு என்ன பேர் வச்சு கூப்பிடுறாங்கன்னு எனக்கு தெரியாது. Maybe over a period of time you started believing that label what the world gave you. ஒருவேளை நீங்க அப்படியே கொஞ்ச நாட்கள் ஆக ஆக உலகம் உங்களுக்கு என்ன மாதிரி அடையாளப்படுத்துச்சோ அதைத்தான் நான் அப்படின்னு நீங்க நம்பவே ஆரம்பிச்சிருந்திருக்கலாம். But God called you to say this evening. ஆனா ஆண்டவர் இந்த மாலை வேளையில உங்கள்ட்ட இதை சொல்லும்படியாக அழைத்து வந்திருக்கிறார். Don't trust all these labels what the world gives you. இந்த உலகம் உங்களுக்கு என்னெல்லாம் பேர் வச்சுச்சோ, உங்களை எப்படிலாம் அடையாளப்படுத்துச்சோ அதை எல்லாவற்றையும் நம்பாதீங்க. Don't believe all these fake labels. அந்த பொய்யான மாயையான பெயர்களை நம்பாதீங்க. God is saying to you, telling you are special. ஆண்டவர் இதை சொல்லும்படி அவர் சொல்லுகிறார், நீங்கள் விசேஷமானவர்கள். You are precious. நீங்க விலையேற பெற்றவர்கள். You are precious in Lord's sight. ஆண்டவருடைய பார்வையில நீங்க விலையேற பெற்றவர்கள். Hallelujah. You know why you are precious? நீங்க ஏன் விசேஷமானவர்கள், விலையேற பெற்றவர்கள் தெரியுமா? You know why you are so special? நீங்க ஏன் மிகவும் விசேஷமானவர்கள் உங்களுக்கு தெரியுமா? Because the calling and purpose of God in your life is so special. ஏனென்றால் உங்க வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த அழைப்பும் நோக்கமும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. If that calling and purpose of the Lord is not there in you, you are null and void. அந்த அழைப்பும் நோக்கமும் உங்க வாழ்க்கையில இல்லனா நீங்க ஒன்றுமில்லாத பூஜ்யமா தான் இருப்பீங்க. Hallelujah. Hallelujah. So God is reminding you this evening as He reminded Moses. ஆண்டவர் இந்த மாலை வேளையில உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார். எப்படி மோசேக்கு ஞாபகப்படுத்தினாரோ அதே போல உங்களுக்கும் ஞாபகப்படுத்துகிறார். God reminded Moses at the age of 80. ஆண்டவர் மோசேக்கு 80 வயதுல ஞாபகப்படுத்தினார். I do not know what is your age. எனக்கு உங்க வயசு என்னன்னு தெரியாது. And I don't want to know. அது தெரிஞ்சுக்கவும் நான் விரும்பல. People are giving a sarcastic smile. அப்படியே ஒரு விதமான புன்னகை எல்லாரும் பூக்குறீங்க. Hallelujah. Even if I ask, I know that you will not tell your original age. நான் உங்கள்ட்ட கேட்டா கூட உண்மையான வயசு நீங்க எல்லாம் சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும் எனக்கு. And I don't want to waste the time coming and checking your Aadhaar. உங்களுடைய ஆதார் கார்டெல்லாம் நான் செக் பண்றதுக்கு விரும்பல. Hallelujah. Hallelujah. Everyone wants to be young. எல்லாருக்குமே ரொம்ப இளமையா இருக்கணும்னு தான் ஆசை. And everyone wants to be beautiful. எல்லாருமே ரொம்ப அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். But in the Lord's presence, I say that
All of you are looking so beautiful in the Lord's presence. இந்த ஆண்டவர் சமூகத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க எல்லாரும் ஆண்டவருடைய பார்வையில மிகவும் அழகானவர்களாக இருக்கிறீர்கள். Amen. ஆமென். And God called you this evening to remind you ஆண்டவர் இந்த மாலை வேளையில உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படியாக உங்களை அழைத்து வந்திருக்கிறார். about the God's calling and purpose in your life. அவருடைய நோக்கத்தை குறித்தும் அவருடைய அழைப்பை குறித்தும் உங்க வாழ்க்கையில என்ன வச்சிருக்கிறாருன்னு ஞாபகப்படுத்த. After reminding Moses about his calling and purpose, மோசேக்கு அவனுடைய அழைப்பையும் அவனுடைய நோக்கத்தையும் குறிச்சு ஞாபகப்படுத்தின பிற்பாடு God redefined Moses' identity. ஆண்டவர் மோசேனுடைய அடையாளத்தை மீண்டுமாக புதுப்பிச்சு புதுசா ஒண்ணு சொல்றாரு. From fugitive, he became a leader. ஒரு நாடோடி என்கிற நிலைமையில இருந்து ஒரு தலைவன் என்கிற நிலைமைக்கு வருகிறார். From a shepherd of a sheep to a shepherd of a nation. ஒரு ஆடுகளை மேய்க்கிற ஒரு மேய்ப்பன் என்கிற ஸ்தானத்திலிருந்து ஒரு தேசத்தை வழிநடத்துகிற ஒரு மேய்ப்பனாக மாறுகிறார். Hallelujah. ஹல்லேலூயா. See, the identity is changed. இப்ப அடையாளம் இங்க மாற்றப்படுகிறது. Hallelujah. ஹல்லேலூயா. Identity has changed. அடையாளம் மாற்றப்படுகிறது. God redefined the identity. ஆண்டவர் அவருடைய அடையாளத்தை மீண்டுமாக புதுப்பித்து கொடுக்கிறாருங்க. This evening, as God is reminding you about his purpose about your life, இந்த மாலை வேளையில ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை அழைப்பு குறிச்சு அவர் திரும்ப ஞாபகப்படுத்துகிற வேளையில God is redefining your identity. ஆண்டவர் உங்களுடைய அடையாளத்தை குறித்தும் ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் மீண்டுமா உங்களுக்கு சொல்லுகிறார். Redefine your identity. உங்களுடைய அடையாளம் இங்கே புது விதமாக அறிவிக்கப்படுகிறது. If someone asks you who you are, உங்களை பார்த்து யாராவது ஒருத்தர் நீங்க யாருன்னு கேட்கும் பொழுது you say, I'm a banker. நீங்க சொல்லுவீங்க, நான் ஒரு வங்கியில வேலை செய்கிறவன். I'm a businessman. நான் ஒரு தொழில் அதிபதி. I'm a CEO. நான் ஒரு சிஇஓ. I'm a teacher. ஆசிரியர். I'm a doctor. I'm a professor. நான் ஒரு மருத்துவர். நான் ஒரு வேலை அப்படி உங்களோட வேலையை பத்தி சொல்வீங்க. I'm a vice as MLA. நான் ஒரு எம்எல்ஏனுடைய மனைவி. I'm doctor's wife. நான் ஒரு டாக்டருடைய மனைவி. I'm a son of a great physician. ஒரு பெரிய மருத்துவரனுடைய பையன் நானு. So you know the identity what you give until now is different. இதுவரைக்கும் உங்களை குறிச்சு நீங்க கொடுத்த அடையாளம் வேறு விதமாக இருந்தது. Moses' identity was a shepherd. மோசேனுடைய அடையாளம் ஒரு மேய்ப்பன் என்பது. Shepherd of sheep. அவன் ஆடுகளுக்கு மேய்ப்பனாக இருந்தான். Now God is giving a new identity, shepherd of the nation. ஆனா ஆண்டவர் இப்ப புதிய ஒரு அடையாளத்தை கொடுக்கிறாரு. What is the identity God is giving you this evening? இந்த மாலை வேளையில ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற அடையாளம் என்ன? Amen. ஆமென். I'm a son of God. நான் தேவனுடைய பிள்ளை. I'm a servant of God. தேவனுடைய ஊழியன். Doctor of God. ஆண்டவருடைய மகள். And that's the identity you should feel proud and boastful about. அந்த அடையாளத்தை குறித்து நீங்க மிகவும் மேன்மை பொருந்தினதாக நீங்க நினைக்க வேண்டும். Do you feel proud to call yourself by the occupation what you do in this earth? ஒருவேளை நீங்க இந்த உலகத்துல என்ன வேலை செய்றீங்களோ அதை வச்சு உங்களை அடையாளப்படுத்துவதை குறிச்சு நீங்க ரொம்ப பெருமைப்படுறீங்களா? Or do you feel proud to call by the identity what God has given you? அல்லது தேவன் உங்களை எப்படி அழைத்திருக்கிறாரோ அந்த அடையாளத்தை பற்றி சொல்லுவதிலே நீங்க பெருமைப்படுகிறீங்களா? Hallelujah. Hallelujah. I feel proud to call myself as a servant of God. நான் ஆண்டவருடைய ஊழியன் என்று அழைக்கப்படுவதிலே மிகவும் பெருமையோடு எண்ணுகிறேன். வேலைக்காரன் நான் ஊழியன் சொல்றதுக்கு நான் வேலைக்காரன் சொல்லுவேன். Hallelujah. அவர் வேலையை செய்யறதுக்கு நான் பெருமைப்படுறேன். Hallelujah. Amen. Then what the identity what the world gives me, I feel proud to call by the identity what God has given me. இந்த உலகம் என்னை எப்படி அடையாளப்படுத்தினாலும் சரி, நான் தேவன் என்னை எப்படி அடையாளப்படுத்துகிறாரோ அப்படி அழைக்கப்படுவதை பொறுமையாக எண்ணுகிறேன். By carrying your old identity, you cannot enter into the new beginning. ஆனா உங்களுடைய பழைய அடையாளத்தை சுமந்து கொண்டு இந்த புதிய அடையாளத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. Hallelujah. Hallelujah. If that was the mindset, might be the 40 years will become 50 years, 50 years will become 70 years. அப்படித்தான் நீங்க பழைய அடையாளத்தை சுமந்து கொண்டே இருந்தீங்கன்னா 40 வருஷங்கிறது 50 வருஷமா மாறலாம், 70 வருஷமா கூட மாறலாம்.
It took 40 years for Moses to be in Midian to get prepared. மோசேக்கு 40 வருஷம் மீதியான் தேசத்துல ஆயத்தமாவதற்கு தேவைப்பட்டுச்சு. Prepared. ஆயத்தமாவதற்கு Only when God knew that Moses is prepared now, எப்போ மோசேக்கு ஆண்டவருக்கு மோசே எப்ப தயாராயிட்டான்னு தெரிஞ்சுச்சோ only then God appeared. அப்போதான் அவர் தரிசனமானார். Hallelujah. அல்லேலூயா. It is not when Moses claimed himself to be prepared. மோசே நான் ஆயத்தமாயிட்டேன்னு அவனா சொல்லிக்கிட்டப்ப ஆண்டவர் செய்யல. When God knew that my son is prepared now, எப்ப ஆண்டவருக்கு தெரிஞ்சுச்சோ என் மகன் இப்ப எல்லாம் ஆயத்தம் ஆயிட்டான்னு தெரிஞ்சுதோ only at that point of time God appeared. அந்த நேரத்துலதான் ஆண்டவர் அவருக்கு தரிசனமானார். So if God is speaking to you this evening, ஆகவே ஆண்டவர் இந்த மாலை வேளை உங்கள்ட்ட அவர் பேசும்போது if God is appearing to you this evening and speaking to you, நீங்க உங்களுக்கு ஆண்டவர் தரிசனமாகி உங்களோட பேசினார்னா maybe you have already got prepared in God's sight. ஆண்டவரோட பார்வையில ஒருவேளை நீங்க ஏற்கனவே தயாராகி விட்டீங்கன்னு இருக்கலாம். It is not just what you claim. அது நீங்க அப்போ நான் ஆயத்தமாயிட்டேன்னு சொல்றது கிடையாது. God has seen you prepared. ஆண்டவர் நீங்க ஆயத்தமானதை பார்த்திருக்கிறார். Seen you prepared. நீங்க ஆயத்தமானதை ஆண்டவர் பார்த்திருக்கிறார். In the previous years, the path, the situation, the circumstance, what you had gone through, நீங்க இந்த கடந்த வருடங்கள்ல எந்த விதமான சூழ்நிலைகள் எந்த விதமான கடினங்களா கடந்து வந்தீங்களோ the grindings, what you had gone through, நீங்க என்ன விதமான ஏக்கங்கள் எல்லாம் கடந்து வந்தீங்களோ shameful situation, what you had gone through, வெட்கப்பட்டுபடியான சூழ்நிலைகள் எதெல்லாம் நீங்க கடந்து வந்தீங்களோ burdens, what you carried, நீங்க என்னென்ன விதமான பாரங்களை எல்லாம் சுமந்து கொண்டிருந்தீங்க it was not for waste. அது எதுவுமே உங்களுக்கு வீணாய் போவது இல்லை. It was not for waste. அது வீணாவதற்காக அல்ல. It was for preparing you. அது உங்க God prepared you. ஆண்டவர் உங்களை அதன் மூலமா ஆயத்தப்படுத்தினாரு. Maybe you had lost many things in the previous years. ஒரு கடந்த வருடங்கள்ல நீங்க பல காரியங்களை இழந்து போயிருக்கலாம். You lost lot of things. பல விஷயங்களை இழந்து போயிருக்கலாம். Hallelujah. Don't feel sad. அதுக்காக நீங்க அப்படி துக்கமா உணர வேண்டாம். Don't feel grieved. நீங்க ரொம்ப சோர்வா உணர வேண்டாம். Don't keep thinking about those losses. இழந்து போனவைகளை பற்றி நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்க வேண்டாம். Don't keep dwelling on the past. கடந்த காலங்களிலேயே நீங்க தங்கி இருக்க கூடாது. God allowed all those things in your previous years அவைகள் எல்லாவற்றையும் கடந்த வருடங்களில் தேவன் உங்களுக்கு அனுமதித்தார். to mold you, அவைகள் உங்களை வணைவதற்காக அவர் அனுமதித்தார். to prepare you, உங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக prepare you. உங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு God's preparation is not the way as you think. ஆண்டவருடைய ஆயத்தமாகுதல் நீங்க நினைக்கிற மாதிரியான வழியில இருக்காது. God has his own ways. ஆண்டவருக்கு அவருக்குன்னு சொந்தமா வழிகள் இருக்கு. He has his own style of operation. அவருடைய சொந்த விதமான வழிகள்ல அவர் செய்வாரு. We cannot command and instruct God how to operate in our life. நம்முடைய வாழ்க்கையில தேவன் எவ்விதமாக செயல்பட வேண்டும் என்று நாம அவருக்கு கட்டளை கொடுக்க முடியாது. Creator God. அவர்தான் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான். Whatsoever happened in our lives until now, it is for our good. இத்தனை வருடங்களும் நம்முடைய வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்துச்சோ அவைகள் அனைத்தும் நன்மைக்கே. Whatsoever God allowed it to happen, it is for good. எதெல்லாம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிச்சாரோ அது எல்லாம் நன்மைக்கே. Hallelujah. அல்லேலூயா. Nothing is for waste. ஒன்று கூட வீணாவதற்காக அல்ல. He molded you. அவர் உங்களை வண்ணாச்சிருக்கிறார். Prepared you. ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். He carried you away all this journey till now. இந்த பிரயாணம் முழுவதும் அவர் உங்களை சுமந்து கொண்டே நடந்து வந்திருக்கிறார். When he saw you that you're prepared now, இப்போ நீங்க ஆயத்தமாயிட்டீங்கன்றத பார்த்த உடனே you had forgotten the calling and purpose. நீங்க உங்களுடைய அழைத்தையும் நோக்கத்தையும் மறந்து போயிட்டீங்க. You have changed your direction. நீங்க உங்களுடைய திசையை மாற்றி விட்டீங்க. You have changed the way. நீங்க உங்களுடைய வழியை மாற்றிட்டீங்க. But God did not forget anything. ஆனா ஆண்டவர் எதையுமே மறந்து போகவில்லை. God decided to appear back in your life and remind you. ஆண்டவர் மீண்டும் உங்க வாழ்க்கையில தரிசனமாகி உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்பினார். God wanted to give you a new identity. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய அடையாளத்தை கொடுக்க விரும்புகிறார். Tell Lord, lift your hands and say, Lord, I receive that identity in your name.
கைகளை உயர்த்தி ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் அந்த புதிய அடையாளத்தை பெற்றுக்கொள்கிறேன். God did not forget Moses. ஆண்டவர் மோசேயை மறக்கவில்லை. God did not change his plan. ஆண்டவர் அவனை குறித்த அந்த எந்த திட்டத்தையும் மாற்றல. God changed Moses. ஆண்டவர் மோசேயை மாற்றினார். God used the very staff that Moses used when he was a shepherd to perform miracles. எந்த கோலை அவன் மேய்க்கும் தொழிலுக்காக பயன்படுத்தினானோ அந்த கோலையே அற்புதங்களை செய்யும்படியாக அவர் மாற்றினார். I do not know what you hold daily in your life in obedience. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எதை சுமந்து கொண்டு எதை பிடித்து கொண்டு உங்க வாழ்க்கையை நடத்துவதற்கு நீங்க போயிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. But I am saying that God will use that mightily. நீங்க கீழ்ப்படிதலோடு எதை சுமந்து கொண்டு போனீங்களோ அதை கர்த்தர் உங்களுக்காக வல்லமையாக பயன்படுத்துவார். He will use that mightily in deliverance. அதை உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அதை விடுதலைக்காக ரொம்ப வல்லமையா அதை வைத்து பயன்படுத்துவார். Amen. How many of us believe that? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. ஹல்லேலூயா. Can you do a declaration this evening? இந்த மாலை வேளையில நாம் ஒரு அறிக்கையை செய்ய வேண்டும். Let's have our hands lifted up. நம்முடைய கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கட்டும். Let's say that. Let's please repeat it after me. எனக்கு பின்னாடி அப்படியே நீங்க தொடர்ந்து சொல்லுங்க. நான் சொல்ல My failure will not cancel my calling. என்னுடைய தோல்விகள் என்னுடைய அழைப்பை ஒரு நாளும் அது தடை செய்யாது. My failure will not cancel my purpose. என்னுடைய தோல்வி என்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை அது ஒரு நாளும் தடை செய்யாது. My waiting season is not wasted. என்னுடைய காத்திருக்கும் காலம் வீணானது அல்ல. My new beginning starts now. என்னுடைய புதிய துவக்கங்கள் இப்பொழுது துவங்குகிறது. God is not done with me. ஆண்டவர் என்னோடு அவ்வளவுதான் அப்படின்னு என்னை விட்டுல. Amen. ஆமென். Hallelujah. Give the Lord the best clap offering. ஆண்டவருக்கு சிறந்த கர ஒலிகளை எழுப்பலாமா? So God delays are not denials. God's delays are not denial. ஆண்டவருடைய தாமதங்கள் ஒருபோதும் வேண்டாம் என்று அர்த்தம் அல்ல. Your new beginning may start after a long waiting period. உங்களுடைய புதிய ஆரம்பம்ங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு காத்திருப்பின் காலத்திற்கு பிற்பாடு துவங்கலாம். A new beginning may start after a season of preparation. உங்களுடைய புதிய துவக்கம் என்பது மிகவும் அதிகமான ஒரு ஆயத்தத்திற்கு பிற்பாடு அது துவங்கலாம். But it is as per the God's calling and purpose. ஆனால் அது ஆண்டவருடைய நோக்கத்தின்படியும் அழைப்பின்படியும் தான் அது ஆரம்பிக்க போகிறது. Amen. ஆமென். How many of us believe that we have entered into a blessed season? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நாம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட காலத்துக்குள்ள பிரவேசித்திருக்கிறோம் என்று? Hallelujah. ஆமென். This season we are going to see new beginning. இந்த காலத்துல நீங்க புதிய துவக்கத்தை பார்ப்பீங்க. You know, write in your diary, keep declaring, acknowledge every day. உங்களுடைய டைரியில எழுதி வச்சுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் அதை அறிக்கை செய்யுங்க. அதை கனம் பண்ணுங்க. அதை விசுவாசிங்க. Season of new beginning. இது புதிய துவக்கத்து காலம். Keep declaring the identity what God has given you. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த அடையாளத்தை ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்து கொண்டே இருங்க. He has redefined your identity. ஆண்டவர் உங்களுடைய அடையாளத்தை மீண்டுமாக புதுப்பித்து கொடுத்திருக்கிறார். Acknowledge that identity in faith. அதை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்க. And proclaim. அது ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யுங்க. Proclaim. ஒவ்வொரு அறிக்கை செய்யுங்க. Confess. ஒவ்வொரு அறிக்கை செய்யுங்க. You will see your life changing. உங்களுடைய வாழ்க்கை மாறுகிறது நீங்க பார்ப்பீங்க. You will see your life getting redefined. உங்களுடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்படுகிறதை நீங்க பார்ப்பீங்க. You will see lot of new things happening in your life at this season. இந்த காலகட்டத்துல புதிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடப்பதை நீங்க பார்ப்பீங்க. Trust me, we have entered into a very blessed season. என்ன விசுவாசிங்க, என்ன நம்புங்க. நாம ஒரு மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட காலத்துக்குள்ள பிரவேசித்திருக்கிறோம். Very blessed season in Christ. மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு காலம் கிறிஸ்துவுக்குள்ளாக. Glorious season. ஒரு மகிமையான காலம். The God's calling and purpose is so strong. ஆண்டவருடைய அழைப்பும் நோக்கமும் மிகவும் வல்லமையோடு இருக்கிறது. God will use his children in a very mighty way. ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை மிகவும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். You will see, witness many miracles
miracles and wonders happening. உங்களுடைய வாழ்க்கையில அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் உங்க வாழ்க்கையில் நடப்பதை நீங்க பார்ப்பீங்க. God is a glorious God. ஆண்டவர் ஒரு மகிமை பொருந்தின தேவன். Amen. ஆமென். God willing, கர்த்தருக்கு சித்தமானால் in the forthcoming months, if God willing, I will continue to speak on this new beginning as a series of message. இனி வருகிற மாதங்கள்ல கர்த்தருக்கு சித்தமானால் இந்த புதிய துவக்கத்தை பற்றி தொடர்ந்தேர்ச்சியான செய்திகளை நான் கொடுப்பேன். Because God has spoken to me a lot about this season now. ஆண்டவர் இந்த காலத்தை குறித்து நிறைய காரியங்கள் என்னோடு பேசி இருக்கிறார். Amen. ஆமென். I am sure that God has a greater purpose. எனக்கு உறுதியாக தெரியும் ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். New beginning. புதிய ஆரம்பம். I do not know how many of you are really excited. எத்தனை பேருக்கு உண்மையிலுமே இது பெரிய உற்சாகத்தை கொடுத்திருக்குன்னு எனக்கு தெரியல. I am excited to enter into the season. எனக்கு இந்த காலத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு மிகவும் உற்சாகமா இருக்கிறது. At this exciting blessed season, I want all the family members to see their with entering into the new beginnings. நான் இந்த உற்சாகத்தோடு இங்க இருக்கிற எல்லா குடும்பங்களும் அதே புதிய துவக்கத்துக்குள்ள உற்சாகத்தோடு பிரவேசிக்கிறத நான் பார்க்கணும். If you truly believe that this season is going to be a very blessed season in Christ, நீங்க இந்த காலம் கிறிஸ்துவுக்குள்ளாக மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு காலமா இருக்க போது நீங்க நம்புனீங்கன்னா you will not be just the hearers of the word. நீங்க வெறும் இந்த வசனத்தை கேட்கிறவங்களா மட்டும் இருக்க மாட்டீங்க. You will not just feel encouraged this evening and later you will forget about this. ஏதோ இந்த மாலையில கேட்ட உடனே உற்சாகப்பட்டுட்டு அதுக்கப்புறம் போய் மறந்து போறவங்களா இருக்க மாட்டீங்க. Every day morning you will stay in the Lord's presence and you will keep confessing and declaring in faith, and you will keep progressing in the new beginning what God has ordained in your life. ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பி நீங்க இதை அறிக்கை செய்து கொண்டே இருக்கும் பொழுது இந்த புதிய துவக்கம் உங்க வாழ்க்கையில துவங்குகிறத நீங்க பார்த்து சந்தோஷப்படுவீங்க. Hallelujah. ஹல்லேலூயா. How many of us really want the new beginning? எத்தனை பேருக்கு உண்மையிலுமே இந்த புதிய துவக்கம் வேணும்? Hallelujah. ஹல்லேலூயா. I have few hands I don't see. ஒரு சில கரங்களை நான் பார்க்க முடியலையே. A new beginning. ஒரு புதிய வருஷம். New beginning. புதிய துவக்கம். Trust me, it's going to be so blessed. நம்புங்க, இந்த வருஷம் ரொம்பவே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வருஷமா இருக்க போகுது. Let's close our eyes and look upon prayer. நாம கண்களை மூடி ஜெபிக்கலாம். கர்த்தாவே, உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். இவ்வளவு நேரமாய் கர்த்தர் நீங்க எங்களோடு கூட பேசுனீங்க. ஒரு புதிய துவக்கத்தை எங்க வாழ்க்கையில நீங்க துவங்க போறீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, நாங்க எவைகளெல்லாம் பழையவைகள் சுமந்து கொண்டிருக்கிறோமோ அவைகளை எல்லாம் இனிமே சுமக்காதபடிக்கு இயேசுவின் நாமத்தினாலே எங்களை விட்டு நாங்கள் அகன்று போகும்படி நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அவைகளை தூக்கி எறிந்து போடுகிறோம். இந்த புதிய துவக்கத்துக்குள்ள நீங்க எங்களை எப்படி அடையாளப்படுத்த விரும்புறீங்களோ அந்த அடையாளத்தை மாத்திரம் நாங்கள் சுமந்து கொண்டு நுழைவதற்கு கர்த்தராகிய தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக, எங்களுக்கு அனுகிரகம் செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய கரங்களுக்குள்ள எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய துவக்கத்தின் காலத்திற்குள்ளாக கர்த்தர் எங்களை பிரவேசிக்க செய்யுங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் பிரவேசிக்க செய்யுங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் சாட்சிகளாய் நீங்க மாற்ற போறதுக்காக நன்றி. எல்லா சங்கிலிகளையோ வேண்டாத கட்டுகளையோ கர்த்தர் உடைக்கிறதற்காக நன்றி. இந்த மாலை வேளையில் நீங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் நீங்க விடுதலையாக்குகிறதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க புதிய கிருபைகளினாலும் புதிய அபிஷேகத்தினாலும் நிரப்பி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய சிநேகமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. எல்லாம் சத்தத்தை உயர்த்தி சொல்லலாம். ஆமென்.